அவங்க புகழ்ந்து பேசுறதுக்காக காரணம் என்னன்னா, காடு வெட்டியார் அவர்களை ஓரம் கட்டிட்டு அவரோட புகழை மறைச்சிட்டு இவங்களால அரசியல் பண்ண முடியல. அது ஒரு 5 வருஷமா ட்ரை பண்ணாங்க, தொடர் தோல்வியை தான் சந்திச்சாங்க. அதான் சொல்றோம்ல, 2016ல 15% வாக்கு வச்சிருந்த பாமக இன்னைக்கு வந்து 2% கீழே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட புகைப்படத்தை போடக்கூடாது, அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு திரு ராமதாஸ் அவர்களும் சரி, அன்புமணி அவர்களும் வந்து எல்லா பொதுக்குழுவிலையும் அவங்க வைக்கிற எல்லா கூட்டத்திலுமே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க நடத்த மாநாடு, மகளிர் மாநாடா இருக்கட்டும், இவர் நடத்த பொதுக்குழுவா இருக்கட்டும், அவர் நடத்த பொதுக்குழுவா இருக்கட்டும், மகாபலிபுரம் மாநாட்டில் எல்லா இடத்தும் காடு வெட்டியார் அவர்களோட பேரை சொல்லும் போது மட்டும்தான் இவங்களுக்கான கரகோஷமே அங்க இருக்குது, இவங்களுக்கான வரவேற்பே அங்க கிடைக்குது. காடு வெட்டியார் அவர்களை மறைச்சிட்டு ஐயானாலேயோ இல்ல அன்புமணி அவர்களாலே அரசியல் பண்ண முடியல. இன்னைக்கு ஐயா வாழ்கின்ற காலத்தை வந்து காடு வெட்டியார் அவர்கள் வந்து ஒரு மாவீரமாவும் தெய்வமாவும் ஆயிட்டார். எங்க சமுதாய மக்களுக்கு குலதெய்வம் ஆயிட்டாரு. அதை ஒத்துக்க முடியல அவங்களால. அதை இப்ப மறைக்க முடியாததுனால அவரோட பேரை பயன்படுத்துறாங்க. அவரோட பேரை பயன்படுத்தாம இனி காடு வெட்டியார் அவரோட பேரை பயன்படுத்தாம ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோ கட்சி நடத்த முடியாது. அது ஓப்பனான உண்மை. இப்போ அதனாலதான் அவங்க பயன்படுத்துறாங்களே தவிர அவரோட புகழை ஓங்கி தூக்கி பிடிக்கணும், அவங்களுக்கு ஒரு லாபம் சேவ் பண்றதுக்காக கிடையாது. அப்படி பண்ணணும்னா இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுனால என் மக்கள் என்ன பலன் அடைஞ்சிட்டாங்க? இவங்க வச்சிருக்க வன்னியர் கல்வி அறக்கட்டளையில ஏன் இலவச கல்வி கொடுக்கல? வன்னியர் கல்வி இன்னைக்கு இத்தனை நாள் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த 2 மாசமா தொடர்ந்து என்ன சொல்றாரு, என்னை எந்த விதத்திலயும் வந்து மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாரு, என்னை வந்து அறைக்குள்ளேயே கூட்டி வைக்க ட்ரை பண்றாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்துட்டார். அவர் தனியா போயிட்டார், இவர் தனியா போயிட்டார். இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் நேற்று நடந்த பொதுக்குழுல சொல்லியிருக்காங்கல்ல, வன்னியர் கல்வி அறக்கட்டளையில இலவச கல்வி கொடுக்குறேன்ட்டு. ஏன் கொடுக்கல? இது நாள் வரையும் அவங்க ஃபோட்டோ அப்பா ஃபோட்டோ எந்த இடத்துலையும் போடவே இல்லையே. நாங்கள் நிறைய இடத்துல ப்ரெஸ் மீட்டில் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கோம், அவர் ஃபோட்டோவே மறைக்கிறாங்க, அவர் ஃபோட்டோவை மறைச்சி அவர் பேரையே மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு இத்தனை வருஷமாக அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு அதுக்கான உரிமை கிடையாது. பயன்படுத்தலாம், அவங்களால அவங்க கட்சியே இருக்காது. காடு வெட்டி குரு அப்படின்னா பாமக, பாமகனா குரு. அதுதான் இன்னைக்கு இருக்க நிதர்சனமான உண்மை. அப்படி இல்லாம குரு அவர்கள் இல்லாம வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து பாமகலையோ இல்ல ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் ஐயா அவர்கள் வாழ்கின்ற காலத்தை காடு வெட்டியார் அவர்கள் வந்து வன்னியர் மக்களுக்கான குலதெய்வம் ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது இவங்க பயன்படுத்தாம இருக்க முடியாது. பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்க சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? அவங்க பயன்படுத்தாம விட்டுருவாங்களா? லீகலா மூவ் பண்ணலாம். அதுக்கான காலகட்டங்கள் வரும்போது அதை செய்வோம். இப்ப நாங்க தனியா அமைப்பை கட்டமைக்கணும்னு சொல்றோம்ல, நாங்க கட்டமைச்சு பயணிக்கும் போது இவங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அது எப்படி எங்களோட அடையாளத்தை அவங்க எடுத்து அவங்க வெறும் பணத்துக்காக அரசியல் பண்ண நாங்க விட மாட்டோம்ல. ஐயாவோட கொள்கை, காடு வெட்டியார் அவர்களோட கொள்கையை எடுத்து அவங்க அரசியல் பண்ணாங்கன்னா வரவேற்க தயாரா தான் இருக்கும். எங்களோட சமுதாயத்துக்கு நல்லது நடந்ததுன்னா அது யாரு வேணாலும் எது வேணாலும் பயன்படுத்திக்கும். அதனால நாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சமுதாயத்தை சீரழிவு பாதையில கொண்டு போக கூடாதுன்றதான் எங்களோட கோரிக்கையை தவிர இதை பயன்படுத்துங்க நாங்க சொல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.